டிஃப்ரென்ஸ் உங்கள் அனைவரும் இன்னொரு வீட்டில் சந்திக்கல மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இன்றைக்கி ஒரு சத்தியத்தை தியானிப்போம். ஒரு மனுஷன் தாழ்மையானவனாக இருக்கிறானா இல்லையான்றது எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்களுக்குள்ள தாழ்மை இருக்கா இல்லையான்றது எப்படி நீங்கள் கண்டறியது? அப்போஸ்தலனாகிய பேதுரு 3 பரிசோதனைகளை நம்ம செய்து பார்க்க சொல்கிறார். 3 விதமான டெஸ்ட் நமக்கு இருக்குது. அந்த டெஸ்ட்டை நம்ம செக் பண்ணி பார்க்கணும், எனக்குள்ளே தாழ்மை இருக்கா இல்லையான்றது. அதாவது நம்ம கவலையை எப்படி டீல் பண்ணுறோன்னு பார்த்தாலுமே பாருங்கள், நமக்குள்ளே பெருமை இருக்கா தாழ்மை இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும். அப்போஸ்தலனாகிய பேதுரு, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். தமிழில் பாருங்கள் 2 வசனமாக வந்துடுச்சு. ஆனால் நிறைய ஆங்கில மொழிபெயர்ப்பில் அது ஒரே வசனமாக இருக்குது. ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் சொல்லிட்டு கமா வருது. கமா போட்டுட்டு அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் உங்கள் கவலைகள்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். தமிழில் 2 வசனமாக புல் ஸ்டாப் வச்சுட்டாங்க, 2 வசனமாக வருதுன்னு. ஆனால் பாருங்கள், தேவனோட பலத்த கைக்குள் அடங்கி இருக்கிறது தான் என்னது? உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்திடணும். இதுதான் தாழ்மை. இப்படி தான் மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். மனத்தாழ்மை இப்படி தான் அணிந்து கொள்ளணும். பாருங்கள், தேவனுக்கு ஊழியம் செய்யணும்னா ஒரு விதமான ஆடையை அணிந்து இருக்கணும். ரெஸ்டாரண்ட்டில் பாருங்கள், செஃப் பாருங்கள் ஒரு விதமான ஆடைகளை அணிந்து கொண்டு சமைப்பாங்க. பைபிள் காலத்தில் அடிமைகள் எஜமான்களுக்கு பணிவிடை செய்யணும்னா ஒரு விதமான ஆடைகளை, ஆப்ரான் மாதிரி ஒரு ஆடைகளை அணிந்து கொண்டு அப்படி தான் பணிவிடை செய்வாங்களாம். நம் தேவனுக்கு பணிவிடை செய்யணும்னா தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும். எப்படி தாழ்மை அணிந்து கொள்ள வேண்டும்னா கவலைகளை எல்லாம் பாருங்கள் தேவன் மீது வைத்து விட வேண்டுமா. தேவன் மீது கவலைகளை வச்சாதான் நம்மக்கிட்ட பெருமை இல்லை, தாழ்மை இருக்குன்றது ஒரு அடையாளம். சில பேர் பாருங்கள், கவலைப்படுறதுலேயே பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. அதுதான் நார்மல் மாதிரி ஆயிடுச்சு. ஒருத்தர் கவலைப்பட்டால் தான் நார்மல். கவலையே இல்லாத ஒரு ஆளை பார்த்தா பாருங்கள், நம்ம தான் அவனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்ற மாதிரி பார்ப்போம். கவலையே இல்லாத மனுஷனாக இருக்கிறானே அப்படி அவனை ஒரு மாதிரி நம்ம ஏளனமாக பார்க்குற மாதிரி நம்ம சொசைட்டியை மாறிடுச்சு. ஆனால் பேர் சொல்லுது, கவலைப்படாதீர்கள், ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீர்கள். உங்கள் கவலைகளை எல்லாம் மெஜாரிட்டி இல்லை, மேக்சிமம் இல்லை, பெரிய பிரச்சனைகள் இல்லை, எல்லாம் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவனா ஃபோன் பண்ணி சாப்பிட்டியாப்பா அப்படி இல்லை. உங்கள் தேவைகள் எழும்புறதற்கு முன்னமே அவர் அதை சந்திக்கிற தேவன். அப்படிப்பட்ட தேவன் உங்களுக்கு இருக்கிறபடினால உங்கள் கவலைகள்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். தமிழில் பாருங்கள், ரொம்ப மரியாதையாக சொல்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். இது பாருங்கள், ஒரிஜினல் லாங்குவேஜில் இது ரொம்ப வயலண்ட் வேர்டுன்றாங்க. அப்படின்னா த்ரோ இட் அவே, தூக்கி போடு, தூக்கி விசிறி எறி அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு கவலைகள் எல்லாம் தூக்கி விசிறி எறிங்க. நம்ம கவலைக்கு மரியாதை கொடுக்கக்கூடாது. கவலையை மாதிரி அப்படியே மரியாதையோடு வச்சுட்டு அப்படியே மரியாதையோடு எடுத்துன்னு வரோம். சில பேர் ஜபத்தில் பாருங்கள், போகும்போது கவலைகள் எல்லாம் ரொம்ப மரியாதையோடு எடுத்து வச்சுட்டு ஜபம் பண்ணி முடித்தோன்னே ரொம்ப அதே மரியாதையோடு எடுத்துன்னு வந்துடுவாங்க. வேதவசனம் சொல்லுது, கவலைக்கெல்லாம் மரியாதையே கொடுக்கக்கூடாது, தூக்கி எறியுங்கள் உங்கள் கவலைன்றது. கேஸ்ட் ஆல் யுவர் கேர்ஸ் அப்படின்னா தூக்கி எறியுங்கள். உங்கள் கவலைகள் எல்லாம் தூக்கி எறி. கவலை வரும், நம்ம கவலை பண்ணலாம் கூட பாருங்கள், நம்மகிட்ட யார் பேசினாலும் கவலையை வச்சுட்டு போயிடுவாங்க. கவலை கண்டிப்பாக வரும், ஆனால் அது நம்மளை டாமினேட் பண்ணக்கூடாது. தேவனோட சமாதானம் நம்மளோட இருதயத்தை தான் ஆளுகை செய்யணும். அதுதான் தேவனோட சமாதானத்தை நம்மளை ஆளுகை செய்யணும், தவிர கவலை கிடையாது. கவலை வரும்போதெல்லாம் பாருங்கள், தூக்கி விசிறி எறியணுமா. ஏன்னா அவர் என்ன பார்த்துப்பார், அவர் என்ன விசாரிக்கிறவர். நாளைக்கு எப்படி சமாளிக்க போகிறேன், இந்த மாதம் எப்படி தேவைகள் சந்திக்கப்பட போகுது, அவர் என் தேவைகளை எல்லாம் சந்திப்பார். அவர் இருக்கிறார். என்னை போஷிக்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார். என்னை காண்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார். என்னை பராமரிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் பார்த்துப்பார். அவருக்கு தெரியும் என் தேவை, எனக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவருக்கு முதல்ல தெரியும். அவர் பார்த்துப்பார். இப்படி தான் பாருங்கள், கவலைகள் எல்லாம் அவர் மீது தூக்கி எறியணுமா, அவர் மீது வைத்து விட வேண்டுமா. கவலைக்கு மரியாதை கொடுக்காதீங்க, கவலையை தூக்கி எறிங்கன்றார். இப்படி ஒரு மனுஷன் பண்ணுறான்னா உண்மையிலே தாழ்மையானவன். கவலைப்பட்டுனே இருக்கிறவங்க பாருங்கள், அவங்களால ஏதோ பண்ண முடியும்னு நினச்சிருக்கிறாங்க. நான் எதோ கவலைப்பட்டு எதை மாற்ற முடியும். அதான் ஏன் சொல்கிறார், கவலைப்படுறதுனால ஒரு இன்ச்சு கூட்ட முடியுமா இல்லை குறைக்க முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு ப்ரோக்ரஸும் பண்ண முடியாது. ஆனால் கவலைப்படாமல் இருக்கிறதால நிறைய ப்ரோக்ரஸ் பண்ண முடியும். கவலைப்படாதீங்கன்றது, எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துருங்க, எல்லாத்தையும் அவர் மீது வைத்து கர்த்தர் பார்த்துப்பார். கவலை எழும்போதெல்லாம் பாருங்கள், டக்குன்னு நம்ம பேசணும். அவர் என்னை விசாரிக்கிறவர், அவர் என்னை பராமரிக்கிறவர், அவர் என்னை போஷிக்கிறவர், அவர் என் மீது ஆர்வமாக இருக்கிறார், அவர் என்னை ரட்சித்து இருக்கிறார், என்னை பாவங்களால் கழுவி இருக்கிறார், என்னை ராஜாக்கள் ஆக்கியிருக்கிறார், ஆசாரியர் ஆக்கியிருக்கிறார். எனக்கு என்ன கவலை? நான் ஏன் கவலைப்பட போகிறேன்? நான் தேவனால் கழுவப்பட்டேன், தேவனுடைய வீட்டார், தேவனுடைய நகரத்தார், அவருடைய சொந்த ஜனம். நான் அவருடைய பிள்ளை, நான் அவருடைய சொந்த ஜனம். எனக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. நீதிமானுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாதுன்னு சொல்லியிருக்கிறது. நான் ஏன் கவலை பண்ணணும்? இப்படி பண்ணும்போது தான் பாருங்கள், கவலையை தூக்கி அவர் மீது வச்சிடும், தூக்கி விசிறிடும். கவலைக்கு மரியாதையை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி வசனம். கவலைக்கு மரியாதையாக கொடுக்கக்கூடாது பாருங்கள். கவலை வந்தால் தூக்கி அப்படியே விசிறி எறியுங்கள். இதை ஒரு மனுஷன் பண்ணுறான்னா உண்மையிலே தாழ்மையானவன் அர்த்தம். ரெண்டாவது, அவன் பிசாசை எதிர்த்து நிற்கிறானா அவன் உண்மையிலே தாழ்மை உள்ளவன் அர்த்தம்.
பாருங்கள், மனத்தாழ்மைக்கும் பிசாசுக்கும் ரொம்ப கனெக்ஷன் இருக்குது. மனத்தாழ்மைக்கும் ஆவிக்குரிய போராட்டத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. யாக்கோபு கூட சொல்கிறார், தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசை எதிர்த்து நில்லுங்கள். இப்போ ஒரு மனுஷன் தாழ்மையாக இருக்கான பாருங்கள், பிசாசை எதிர்த்து நிற்பான். பிசாசை எதிர்த்து நிற்கிறதுனா எப்படி? ஆவிக்குரிய போராட்டத்தில் எப்படி ஜெயிக்கிறது? நிறைய பேர் பாருங்கள், ஆவிக்குரிய போராட்டம்னா ஐயோ அது ரொம்ப பெரிய அட்வான்ஸ் டாப்பிக்கு, அதில் நம்ம எப்படி ஜெயிக்கிறது என்னொன்று பயந்துடுறாங்க. அது ரொம்ப அட்வான்ஸ் டாப்பிக்லாம் இல்லை, ரொம்ப ரொம்ப பேசிக் டாபிக் தான். எப்படி ஆவிக்குரிய போராட்டத்தை ஜெயிக்கிறதுனா ரொம்ப சிம்பிள். தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசை எதிர்த்து நில்லுங்கள். மோர் ஆஃப் ஜீசஸ், லெஸ் ஆஃப் சேட்டன். தேவனுக்கு கீழ்ப்படிங்க. ஒரு வேலையை ஒழுங்காக செஞ்சால் போதும், தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சால் போதும், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அது பண்ணும்போது தான் பாருங்கள் பிசாசை எதிர்த்து நிற்கிறது. தேவனுக்கு கீழ்ப்படிக்கணும். அவர் சொன்ன மாதிரி தாழ்மை அணிந்து கொள்ளணும். கவலையே நான் பட போகிறது கிடையாது, எதை குறித்தும் கவலைப்பட போகிறது கிடையாது. அதுவே பாருங்கள் தேவனுக்கு கீழ்ப்படுகிற மாதிரி. நீங்கள் கவலைப்படாத ஆளாக இருந்தால் அதுவே தேவனுக்கு கீழ்ப்படுகிற மாதிரி. அது பண்ணும்போது பாருங்கள் பிசாசை நீங்கள் எதிர்க்கிற மாதிரி தான். இப்படி தான் பாருங்கள் ஆவிக்குரிய யுத்தத்தில் ஜெயிக்கணும். ஆவிக்குரிய யுத்தம்னு ஒன்று நிறைய பேர் பயந்துடுறாங்க பாருங்கள். அவ்வளோ பெரிய அட்வான்ஸ் டாப்பிக்லாம் எனக்கு தெரியாதுங்க. அட்வான்ஸ் டாப்பிக்கே இல்லை. தேவனுக்கு கீழ்ப்படிங்க, மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். மோர் ஆஃப் ஜீசஸ், லெஸ் ஆஃப் சேட்டன். அவனுக்கு வல்லமே இல்லை. அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வரானா. கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் யாரை விழுங்கலாம் என்று வருகிறான். வெறும் சவுண்ட் எஃபெக்ட் தான் இருக்குது அவன்கிட்ட, வேறு எந்த வல்லமையும் கிடையாது. பழைய பேய் படம்லாம் பார்த்துருக்கீங்களா? நிறைய அந்த பொம்மைங்களை வச்சே பயமுறுத்துவாங்க. சவுண்ட் எஃபெக்ட்டு, விஷுவல் எஃபெக்ட் காட்டியே பயமுறுத்துவாங்க. கடைசியில் பார்த்தா அது பொம்மையாக இருக்கும். இப்போ அதை பார்த்தா சிரிப்பு வருது. இதுக்காக நம்ம ஒரு காலத்தில் பயந்த ஒன்று. பிசாசு பாருங்க பார்த்தா ஒரு சவுண்ட் எஃபெக்ட் தான் வச்சுன்னு வரோம். ஒரு விஷுவல் எஃபெக்ட்ஸ், சவுண்ட் எஃபெக்ட் வச்சு தான் நம்மளை பயமுறுத்துறான். கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் நம்மளை பயமுறுத்துறான். யாரை விழுங்கலாமோ என்று பார்த்துன்னுக்கிறான். யார் பெஸ்ட்டு கேண்டிடேட் பார்த்துன்னுக்கிறான். அப்படின்னா அவனால் எல்லாரையும் விழுங்க முடியாது, அவனால் எல்லாரையும் ஏமாற்ற முடியாது. சத்தியத்தில் நிலச்சிருந்தால், கவலைப்படாமல் இருந்தால் பிசாசால் அவங்கள ஏமாற்றவே முடியாது. அதனால தான் அவன் அடுத்த டோருக்கு போயிடுவான். அடுத்த வீட்டுக்கு போய் அங்கே யாராவது நல்ல கேண்டிடேட் இருக்கானா பார்ப்பான். யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடிக்கிறான். நீங்கள் தாழ்மையான ஆளாக இருந்தால் அவன் உங்களை விட்டு போயிட்டே இருப்பான். அவனால் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. பிசாசினால் டூப்ளிகேட் பண்ண முடியாத ஒன்றே ஒன்று என்னென்னா மனத்தாழ்மையாக பாருங்கள். அவனால் அது டூப்ளிகேட்டே பண்ண முடியாது. மற்ற காரியங்கள்லாம் டூப்ளிகேட் பண்ணுறான், இதை டூப்ளிகேட் பண்ண முடியாது. அவன் மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்க. ரெண்டாவது, பிசாசை எதிர்த்து நிற்கிறது மூலமாக ஒரு மனுஷனுக்கு தாழ்மை இருக்கிறது அறிந்து கொள்ளலாம். மூன்றாவது, அவன் தேவனுடைய கிருபையை எப்போதுமே சார்ந்திருக்கான் பாருங்கள். சகல கிருபைகளையும் பொருந்தின தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைப்படுத்துவார். எல்லா சூழ்நிலையும் பாருங்கள் தேவனுடைய கிருபைகளை சார்ந்திருப்பான். எல்லாவற்றிலும் எப்படிப்பட்ட கவலை வந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டம் வந்தாலும் தேவனுடைய கிருபையை சார்ந்திருப்பான். தன்னுடைய கிரியை இல்லை, தேவன் செய்து முடித்த கிரியை சார்ந்திருப்பான். அவர் எனக்காக ரத்தம் சிந்தினார், என்னை மீட்டு இருக்கிறார், இருளின் ராஜ்யத்திலிருந்து என்னை மீட்டு இருக்கிறார், அவருடைய குமாரனுடைய ராஜ்யத்தில் என்னை வைத்திருக்கிறார், என்னை நீதிமானாக்கி இருக்கிறார், இதில் எனக்கு ஜெயத்தை தருவார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு முடியும் அப்படின்னு தேவனுடைய கிருபையை சார்ந்து இருப்பான் பாருங்கள். அப்படிப்பட்டவனு பாருங்கள் தேவன் அவனை ஸ்திரப்படுத்துவார், ஸ்ட்ரென்தன் பண்ணுவார், பலப்படுத்துவார், எல்லாவற்றிலும் அவனை ஜெயம் எடுக்க வைப்பார். எவ்வளோ பெரிய கவலைப்படுற மாதிரியான சூழ்நிலை வந்தாலும், பயப்படுற மாதிரி சூழ்நிலை வந்தாலும், எவ்வளோ பெரிய ஆவிக்குரிய யுத்தங்கள், போராட்டங்கள் வந்தாலும் தேவன் அவனை பலப்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார். இது கொஞ்ச காலம்தான், இந்த டெஸ்டெல்லாம் கொஞ்ச காலம்தான். ஆனால் தேவன் பாருங்கள் நித்திய மகிமைக்கு அழைத்திருக்கிறார். அப்படின்னா எட்டர்னல், நித்திய மகிமை, கொஞ்ச காலம் பாடு, ரெண்டுமே கம்பேரே பண்ண முடியாது பாருங்கள். இந்த உலகத்தில் இருக்கிற பாடெல்லாம் கொஞ்ச காலம் வருகிற பாடு தான். ஆனால் தேவன் நமக்கு தருகிற மகிமையில் நித்திய மகிமை. அதுதான் பாருங்கள் தேவனுடைய கிருபை. தேவனுடைய கிருபை சார்ந்திருக்கும் போது அவர் நம்மளை பலப்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், சீர்படுத்துவார், நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்ணுவார். அவர் தாழ்மையுள்ள மனுஷன் பாருங்கள் தேவனுடைய கிருபையே என்னால் சார்ந்திருப்பான். தன்னுடைய ஜப வல்லமை, என்னோடய வேத வாசிப்பு, நான் எவ்வளோ வல்லமையாக பிரசங்கம் பண்ணேன், அதெல்லாம் சார்ந்திருக்க மாட்டான் பாருங்கள். தேவனுடைய கிருபையை அவன் சார்ந்திருப்பான். அவன் தான் தாழ்மை உள்ளவன். நீங்கள் தாழ்மை உள்ளவராக இதெல்லாம் நம்ம சோதித்து பார்க்கணும். ஒரு வேளை அப்படி இல்லைன்னா அதை நம்மளால் பண்ண முடியும். தேவனுடைய கிருபையினாலே அதை நம்ம மனத்தாழ்மை அணிந்து கொள்ளணும். மனத்தாழ்மை அணிந்து கொண்டு தான் பாருங்கள் தேவனுக்கு நம்ம ஊழியம் செய்ய முடியும். நமக்குள்ளேயே பல கவலைகளை வச்சுக்கொண்டு நம்ம தேவனுடைய காரியத்தை எதுவும் செய்ய முடியாது. சார்ல்ஸ் ஸ்பர்ஜன்ற ஒரு ஊழியக்காரன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார் பாருங்கள். உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் சோஃபா தூக்க வராருன்னா அவர் முதுகுலேயே ஒரு மூட்டை இருக்குது, அந்த மூட்டையை வச்சுன்னு அவரால் இந்த சோஃபா தூக்க முடியுமா? அந்த சோஃபா தூக்கணும்னா அவர் முதுகில் இருக்கிற மூட்டையை முதல்ல இறக்கி வைக்கணும். அப்போ தான் அவங்க வீட்டில் இருக்கிற சோஃபாவை தூக்கி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். நம்ம முதுகில் இருக்கிற கவலைகள், பாரங்கள்லாம் தூக்கி விசிறி வச்சுட்டு தான் தேவன் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை ஓடணும். அந்த ஓட்டத்தை ஓடணுன்னா இந்த மூட்டையை வச்சுக்கிற கவலை, பாரத்தை வச்சு ஓடின்னு இருக்க முடியாது. அதெல்லாம் தூக்கி விசிறி அடிச்சுட்டு அப்போ தான் நம்ம தேவன் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் வேகமாக ஓட முடியும், நல்லபடியாக ஓட முடியும். தேவன் நமக்காக வைத்திருக்க எல்லா காரியத்தையும் செய்து முடிக்க முடியும்.